பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பித்தும் தம்முடைய தூதனை அனுப்பும் தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் பத்ம தீவில் நாடு கடத்தப்பட்டு அவர் தண்டனைக்குட்பட்டு சுவிசேஷன் சொன்னது மித்தமாக அவர் நாடு கடத்தப்படுகிறாரு. அவருக்காக ஒரு பெரிய தண்டனையை கொடுக்குறாங்க. அங்கே பத்ம தீவில் அவர் தனித்து விடப்படுகிறார். தேவன் தனித்து விடும்போது ரொம்ப காலம், ஒரு நீண்ட காலம் அவர் காத்திருக்கும்போது தேவன் அவருக்கு வெளிப்படுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், பொறுமையோடு காத்துருங்க. என்றைக்கு இருந்தாலும் இந்த உலகம் முடிய தான் போகுது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கத்தர் கொடுப்பார். அதிலே 6வது வசனம் பாருங்கள். ஆண்டவர் நம்ம பொறுமையோடு காத்திருந்தால் என்ன தரப்போகிறான்னு பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றையும் உண்டாயிருப்பதாகவே நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மளை நிறுத்த போகிறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்கள். 7வது வசனம். இதோ மேகம் மேல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காண்கும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் என்றார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கலையோ, அவரை நம்பலையோ, அவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும். அதிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறேன் பாருங்கள். 11வது வருஷம். அது நான் அல்ஃபாவும் உமேவாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் ஆசிரியர் எழுதிய 7 சபைகளுக்கும். 12வது வசனம். அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து மத்தியில் விழாக்கி இருக்கிறார். அந்த 7 பொன் குத்து மத்தியிலும் நீல அங்கி தரித்து மார்பொற்று கட்டிலும் மனுஷருக்கு ஒப்பாவது கண்டேன். அவருடைய சரிசர மயிரும் வெண் பஞ்சை போல் உறைந்த மலை போலும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜோலை போல் இருந்தது. அவர் முடி பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தை போல இருந்தது. அவர் கண்கள் அக்னி ஜோலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலர்ந்த காய்ந்த பிரகாசமான வெண்கல பாத்திரம் போல், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல் இருந்தது, கடல் இரைச்சல் போல இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ மகத்துவம்னு பாருங்கள். அவர் தமது வலதுகத்தில் 7 நட்சத்திரங்களும் ஏந்தி கொண்டு அவர் வாயிலிருந்து இருபுற கருக்குள்ள பட்டயம் புறக்கூட ஒரு முகமாக வல்லமைக்கு பிரகாசம் சூரியன் போல் இருந்தது. ஆண்டவர் வல்லமை படைத்தவராக இருக்கார். உங்கள் பிரச்சனைகள்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. கையிலே 2 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறாரு. இந்த பூமி காட்டிலும் பெருசு. அதனால் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் அவர் பாதப்பில் சமர்ப்பிட்டு ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருங்க. ஓட்டத்தை பொறுமையோடு முடிங்க. இயேசு சீக்கிரம் வரார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.